புதுச்சேரியில் ரூபாய் 1,00,000 சம்பள வேலை தருவதாக கூறி கேரள இளம்பெண்ணிடம் ரூபாய் 5,00,000 மோசடி செய்து பாலியல் பலாத்காரம் செய்ததாக தனியார் நிறுவன உரிமையாளரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் மாதம் ரூபாய் 1,00,000 சம்பளத்தில் பர்சனல் செக்ரட்டரி வேலை வழங்குவதாக கூறி கேரளாவை சார்ந்த இளம்பெண்ணை வரவழைத்த தனியார் நிறுவன உரிமையாளர் அவரிடம் ரூபாய் 5,00,000 பெற்று மோசடி செய்ததுடன் அடுக்குமாடி குடியிருப்பில் அடைத்து வைத்து தாக்கி பாலியல் பலாத்காரம் செய்ததாக புகார் எழுந்துள்ளது. கேரளாவை சார்ந்த இளம்பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் கடலூர் மாவட்டத்தை சார்ந்த தனியார் நிறுவன உரிமையாளர் லட்சுமிகாந்தன் வயது 42 என்பவரை கிருமாம்பாக்கம் போலீசார் பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். வேலை வாங்கி தருவதாக நம்ப வைத்து பணம் பெற்றதுடன் முதலமைச்சர் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளிடம் செல்வாக்கு இருப்பதாக மிரட்டி கொடுமைப்படுத்தியதாகவும் புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட லட்சுமிகாந்தன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரசு பள்ளி மாணவர்களுக்கான சீருடை தையல் கூலி உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுவை அரசின் பள்ளிக் கல்வித்துறையின் சார்பில் காமராஜர் பிறந்தநாள் விழா மாணவர்கள் நாள் விழாவாக காமராஜர் மணிமண்டபத்தில் கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கினார். ஆளுநர் கைலாசநாதன் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி பள்ளி மாணவர்களுக்கான சிறுதானிய உணவு தொடர்ந்து வழங்கப்படும், அதேபோல சீருடை தையல் கூலியும் உயர்த்தி வழங்கப்படும். பெற்றோர்களுக்கு எவ்வித சிரமமும் இல்லாமல் மாணவர்கள் கல்வி பயில அரசு தொடர்ந்து உதவிகளை செய்யும் என்றார். விழாவில் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், அமைச்சர்கள் ராஜவேலு, சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம், அழகு, ரவிக்குமார், ஐயப்பன், கல்வித்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். ஒரே பைக்கில் பள்ளி மாணவர்கள் உட்பட 5 பேர் ஆபத்தான முறையில் பயணம் செய்யும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி திருக்காஞ்சியிலிருந்து தவளக்குப்பம் செல்லும் சாலையில் பள்ளி முடிந்து வீடு திரும்பும் 4 மாணவர்கள் ஒரு வாலிபருடன் ஒரே பைக்கில் செல்கின்றனர். அதில் மாணவர்கள் அனைவரும் தங்களது பள்ளி பைகளுடன் பைக்கில் மிக நெருக்கமாகவும் ஒருவரை ஒருவர் பிடித்து தொங்கியபடியும் ஆபத்தான முறையில் பயணிக்கின்றனர். அந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் சாலை விபத்துக்கள் அதிகரித்து வரும் நிலையில் இதுபோன்ற செயல்களால் பெரும் அசம்பாவிதம் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆகையால் போக்குவரத்து போலீசார் இதில் உடனடியாக தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. புதுச்சேரியில் 5 பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 71,000 இழந்திருக்கிறார்கள். புதுச்சேரி பெரிய காலாப்பட்டை சார்ந்தவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வங்கி அதிகாரி போல் பேசி வங்கியின் மூலமாக புதிய ATM கார்டு வழங்க உள்ளதாக கூறி OTP கேட்டுள்ளார். அதை நம்பி அவர் தனது வங்கியின் அனைத்து விவரங்கள் மற்றும் OTPயை தெரிவித்துள்ளார். அதன் பின்பு சிறிது நேரத்தில் அவரது வங்கிக் கணக்கில் இருந்து ரூபாய் 36,400 எடுத்துவிட்டனர். இதேபோல புதுப்பேட்டையை சார்ந்தவர் 9,500, நாவர்குளத்தை சார்ந்தவர் 4,800, கிருமாம்பாக்கத்தை சார்ந்தவர் 20,000, நயினார் மண்டபத்தை சார்ந்த பெண் 1,000 என 5 பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 71,700 இழந்திருக்கிறார்கள். இதுகுறித்த புகார்களின் அடிப்படையில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் போக்குவரத்து விதிகளை மீறி டெம்போக்கள் இயக்கப்படுவதாக வந்த புகாரை அடுத்து புதிய பேருந்து நிலைய டெம்போ நிறுத்தத்தில் போக்குவரத்து போலீசார் திடீர் சோதனை நடத்தினர். இதில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் இயக்கப்பட்ட 2 டெம்போக்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. புதுச்சேரி நகரில் 100க்கும் மேற்பட்ட டெம்போக்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. சில டெம்போ ஓட்டுநர்கள் போக்குவரத்து விதிகளை மீறி வாகனங்கள் இயக்குவதால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாகவும் அளவுக்கு அதிகமாக பயணிகளை ஏற்றி செல்வதாகவும் வாகனங்களை முறையாக பராமரிக்காததால் விபத்துக்கள் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் போக்குவரத்து காவல்துறைக்கு தொடர்ந்து புகார்கள் வந்தன. இதனையடுத்து புதிய பேருந்து நிலைய வளாகத்தில் உள்ள டெம்போ நிறுத்தத்தில் 20க்கும் மேற்பட்ட போக்குவரத்து போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ஓட்டுநர் உரிமம், வாகன பதிவு சான்று, காப்பீட்டு ஆவணங்கள் உள்ளிட்டவை சரியாக உள்ளனவா என்றும் மது அருந்தி வாகனம் இயக்கப்படுகிறதா என்றும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இந்த சோதனையில் ஆவணங்கள் இன்றி இயக்கப்பட்ட 2 டெம்போக்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது.
மேலும் அனைத்து டெம்போ ஓட்டுநர்களும் போக்குவரத்து விதிகளை கடைபிடித்து உரிய ஆவணங்களுடன் பாதுகாப்பாக வாகனங்களை இயக்க வேண்டும் என்று போக்குவரத்து போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புதுவை வரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. வரும் 18ஆம் தேதி அல்லது 25ஆம் தேதி அவர் புதுவைக்கு வருவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய காவல்துறையின் உயரிய விருதாக ஜனாதிபதியின் வண்ண விருது வழங்கப்படுகிறது. இந்த விருது புதுவை காவல்துறைக்கு வழங்கப்பட்டுள்ளது. மக்கள் பாதுகாப்பு, மாநில பாதுகாப்பு, அவசரகால மீட்பு, மனிதாபிமான சேவைகளில் மிகுந்த அர்ப்பணிப்புடன் செயல்பட்டதற்கான சான்றாக விருது வழங்கப்படும். இந்த விருதை புதுவை காவல்துறைக்கு வழங்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புதுவை வரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அவர் 18ஆம் தேதி அல்லது 25ஆம் தேதி புதுவைக்கு வருவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக புதுவை கோரிமேடு மைதானத்தில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. விழா மேடை, தரைத்தள பணிகள், எஸ்பி நல்லாம் கிருஷ்ணராயு பாபு, இன்ஸ்பெக்டர் பாபு ஆகியோர் தலைமையில் அமைக்கப்பட்டு வருகிறது. மேடை அலங்கார பணிகளை மேற்கொள்ள எஸ்பி ரங்கநாதன், இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் ஆகியோருக்கு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. காவலர்களும் காலை மாலை நேரங்களில் தீவிர அணிவகுப்பு பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். எல்லையம்மன் கோவில் கும்பாபிஷேக திருப்பணிக்கு ரூபாய் 1 லட்சம் நிதி உதவியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கோவில் நிர்வாகிகளிடம் வழங்கினார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட தென்னஞ்சாலை இந்திரா காந்தி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ எல்லையம்மன் கோவில் புனரமைப்பு மற்றும் வரவிருக்கும் கும்பாபிஷேக திருப்பணிகளை சிறப்பாக மேற்கொள்ளும் வகையில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தனது சொந்த நிதியிலிருந்து ரூபாய் 1 லட்சம் மதிப்பிலான காசோலையை கோவில் நிர்வாகிகளிடம் வழங்கினார். கோவிலின் திருப்பணிகள் விரைவாக நிறைவு பெற்று கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்ற நோக்கில் இந்த நிதி உதவி வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் நேருவின் இந்த உதவிக்கு கோவில் நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாகிகள், ஊர் பெரியவர்கள், பக்தர்கள், உள்ளூர் பிரமுகர்கள் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு திருப்பணிகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர். கோவில் வளர்ச்சிக்காக பொதுமக்கள் தொடர்ந்து ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் திருப்பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும், அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் நிகழ்ச்சியில் வலியுறுத்தப்பட்டது. அரியங்குப்பம் மற்றும் மணவெளி தொகுதிகளில் நீண்ட நாட்களாக நிலவி வந்த குறைந்த மின்னழுத்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் ரூபாய் 20,43,938 மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட புதிய 315 kV திறன் கொண்ட மின்மாற்றி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைக்கப்பட்டது. அரியங்குப்பம், சுபைய நகர், உப்புகார வீதி, திரௌபதியம்மன் கோவில் வீதி, மணவெளி சாய்பாபா நகர், வெங்கட நகர், அன்னை வேளாங்கண்ணி நகர், நேதாஜி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் குறைந்த மின்னழுத்த பிரச்சினைக்கு நீண்ட காலமாக இருந்து வந்தது. இதனையடுத்து சாய்பாபா நகர் அருகே ரூபாய் 20.43 லட்சம் மதிப்பீட்டில் புதிய 315 kVA மின்மாற்றி அமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு தற்போது நிறைவு பெற்றுள்ளது. இதன் தொடக்க விழாவில் அரியங்குப்பம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் மற்றும் மணவெளி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ராமு ஆகியோர் கலந்து கொண்டு புதிய மின்மாற்றியை இயக்கி வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். இந்த நிகழ்ச்சியில் மின்துறை செயற்பொறியாளர் உமேஷ் சந்திரா, அரியங்குப்பம் இளைநிலை பொறியாளர் லூர்தராஜ் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மேலும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர், உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் திரளான பொதுமக்கள் பங்கேற்றனர். புதிய மின்மாற்றி செயல்பாட்டிற்கு வந்ததன் மூலமாக அப்பகுதிகளில் நிலவி வந்த குறைந்த மின்னழுத்த பிரச்சினை நீங்கி ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பயனடைவார்கள் என்று மின்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். முதலமைச்சர் ரங்கசாமி நேரம் காலம் பார்ப்பதில் தீவிர பற்று கொண்டவர் என்பதால் ஆடி மாதம் முழுவதும் சட்டசபை கூடுவதற்கு வாய்ப்பில்லை என்று தெரிகிறது. மத்திய அரசு புதுவை அரசின் நடப்பாண்டு பட்ஜெட் தொகை ரூபாய் 14,300 கோடிக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இதனால் இம்மாத இறுதியில் சட்டசபை கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நாளை வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் பிறக்கிறது. வழக்கமாக ஆடி மாதத்தில் சுப காரியங்களை தொடங்குவதில்லை. முதலமைச்சர் ரங்கசாமி நாள் நட்சத்திரம் பார்ப்பதில் தீவிர பற்று கொண்டவர். இதனால் ஆடி மாதம் முழுவதும் சட்டசபை கூடுவதற்கு வாய்ப்பில்லை என்று தெரிகிறது. ஆகஸ்ட் 18ஆம் தேதி ஆவணி மாதம் பிறக்கிறது. அப்போதுதான் சட்டசபை கூடும் வாய்ப்புள்ளது. இதனிடையே தற்காலிக சபாநாயகர் அன்பழகனை வைத்தே சட்டசபையை நடத்தவும் முதலமைச்சர் ரங்கசாமி திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. இதுகுறித்து சட்ட வல்லுநர்களுடன் ரங்கசாமி கலந்து பேசியுள்ளார். அப்போது அவர்கள் புதிதாக சபாநாயகர்
நியமிக்கும் வரை தற்காலிக சபாநாயகர் பதவியில் நீடிக்கலாம் என்றும் கருத்து தெரிவித்துள்ளனர். வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட கொம்பாகம் அரசு பள்ளியில் நடந்த டெங்கு விழிப்புணர்வு பேரணியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி டெங்கு காய்ச்சல் தடுப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கொம்பாகம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் டெங்கு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பேரணிகள் பள்ளி மாணவ மாணவிகள் டெங்கு தடுப்பு குறித்து பதாதைகளை ஏந்தி தண்ணீர் தேங்க விடாதீர், சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருப்போம், கொசுவலை பயன்படுத்துவோம் உள்ளிட்ட விழிப்புணர்வு முழக்கங்களை எழுப்பினர். நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குணசுந்தரி, பொறுப்பாசிரியர்கள் சுவாமிராஜ், தர்மகன், ஆசிரியர்கள், மாணவர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நயினார் மண்டபம் அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன், அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலய 43ஆம் ஆண்டு செடில் திருவிழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி நயினார் மண்டபம் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன், அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தில் 43ஆம் ஆண்டு செடில் திருவிழா கடந்த சில தினங்களுக்கு முன்பு தொடங்கியது. இதனையடுத்து தினமும் அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் மற்றும் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயங்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்த நிலையில் பால்குடம் மற்றும் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் திருக்கோவிலில் செடில் தரித்தல் திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார் அவர்கள் கலந்து கொண்டு அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் மற்றும் முத்துமாரியம்மனை வழிபட்டு பிரார்த்தனை செய்தனர். இந்த விழாவை முன்னிட்டு அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் மற்றும் அருள்மிகு முத்துமாரியம்மன் சுவாமிகளுக்கு சிறப்பு தீபாராதனை நடைபெற்று அனைவருக்கும் பிரசாதமும் வழங்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர். தவளக்குப்பம் நேஷனல் பள்ளிகள் மாணவர் தின விழா. புதுச்சேரி தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளிகள் மாணவர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பள்ளியின் தாளர் வரவேற்றார். டாக்டர் எழிலரசி கிரண்குமார் அனைவரையும் வரவேற்றார். பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் விழாவிற்கு தலைமை தாங்கினார். விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக தொழிலதிபர்கள் முகேஷ் மற்றும் அஸ்வினி ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் பங்கேற்ற சிறப்பு விருந்தினர்கள் பெருந்தலைவர் காமராசரின் வாழ்க்கை மற்றும் அவரின் சாதனைகள் குறித்து விளக்க உரை வழங்கினர். மாணவர்கள் தினத்தை முன்னிட்டு மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. மாணவர் தினத்தை முன்னிட்டு மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. பள்ளியின் தலைமை ஆசிரியை உமா நன்றி உரையாற்றினார். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். பாட்டாளி மக்கள் கட்சியின் 38ஆம் ஆண்டு துவக்க நாள் விழா நெட்டப்பாக்கம் தொகுதியில் பாமகவினரால் கொண்டாடப்பட்டது. புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதி காராமணிக்குப்பம் பேருந்து நிறுத்தத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் 38ஆம் ஆண்டு துவக்க விழா தொகுதியின் தலைவர் காந்திதாஸ், செயலாளர் சௌரிராஜன் தலைமையில் சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார். பாமக கட்சியின் கொள்கைகள், செயல்பாடுகள் மற்றும் முன்னவர்கள் ஆற்றிய தியாகங்கள் ஆகியவற்றை நினைவு கூர்ந்து கோஷம் எழுப்பினர். இந்த விழாவில் பொறுப்பாளர்கள் குமார், ஆறுமுகம், சபரிநாதன், ஹரிஹரன், புஷ்பராஜ், சதீஷ்குமார், அசோக், சதீஷ், அமர்நாத், பிரபாகரன், அரவிந்த் மற்றும் இளைஞரணி பொறுப்பாளர்கள் அருண், மணிபாலா, சசி, ஆகாஷ், அஜித், பிரவீன், சக்சீன், பிரசாந்த், லோகேஷ், தமிழரசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அரியங்குப்பம், நோனாங்குப்பம் சாலையில் அமைக்கப்பட்டுள்ள உயர் கோபுர மின் விளக்குகளை மக்கள் பயன்பாட்டிற்காக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ராமு இயக்கி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட அரியங்குப்பம் காவல் நிலையம் முதல் நோனாங்குப்பம் பாலம் வரை புதுச்சேரி கடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் சீரமைக்கப்பட்ட உயர் கோபுர மின் விளக்குகளை சட்டமன்ற உறுப்பினர் ராமு இயக்கி வைத்தார். இப்பகுதியில் புதிய மின்விளக்குகள் பொருத்தப்பட்டு உயர் கோபுர மின்விளக்குகள் சீரமைக்கப்பட்டதைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சிகள் மின்துறை அதிகாரிகள், ஊழியர்கள், தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் ராமுவின் ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். ஆத்துவாய்க்கல்பேட்டில் புதுப்பிக்கப்பட்ட அங்கன்வாடி மையத்தை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆத்துவாய்க்கல்பேட் பகுதிகள் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் கீழ் செயல்பட்டு வரும் புதுப்பிக்கப்பட்ட அங்கன்வாடி மையத்தை
வெளியூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் திறந்து வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். இந்நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் செயலர் ரவி பிரகாஷ், IAS இயக்குநர் சத்தியமூர்த்தி, குழந்தைகள் நலத்திட்ட அதிகாரி, அங்கன்வாடி ஊழியர்கள், அங்கன்வாடி உதவியாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வெளியூர் தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பேட்டில் ரூபாய் 72 லட்சம் மதிப்பிலான குடிநீர் திட்டப் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் திறந்து வைத்தார். வெளியூர் கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட ஒதியம்பட்டு மகேஸ்வரி நகர் விரிவாக்க மற்றும் விஸ்வேஸ்வரி நகர் பகுதிகளில் ரூபாய் 72 லட்சம் மதிப்பில் நிறைவேற்றப்பட்ட புதிய குடிநீர் திட்டப் பணிகளை வெளியூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். இந்த திட்டத்தின் கீழ் புதிய ஆழ்துளை கிணறு, நீரொந்து மோட்டார், மின்னாக்கி, குடிநீர் விநியோக குழாய்கள், வீட்டு இணைப்புகள் மற்றும் சாலை சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன் மூலமாக சுமார் 1500 பேர் சீரான குடிநீர் வசதி பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டனர். உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வானரப்பேட்டையில் ரூபாய் 16.41 லட்சத்தில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி நகராட்சியின் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 16,41,423 மதிப்பீட்டில் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வானரப்பேட்டை சித்தி விநாயகர் கோவில் தெரு மற்றும் அதனை ஒட்டியுள்ள தெருக்களில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்த பணியினை சட்டப்பேரவைத் தலைவரும் உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ், இளைநிலை பொறியாளர் சண்முக சுந்தரம், ஆய்வாளர் ரவி, ஊர் பிரமுகர்கள் ஜெயராமன், குமார், விட்டல், சேகர் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிகள் அடைப்பு ஏற்பட்ட வாய்க்காலை துரிதமாக சுத்தம் செய்ய உதவிய சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி வெங்கட நகரில் வாய்க்கால் அடைத்துக் கொண்டு தண்ணீர் சாலையில் செல்வதாக வெங்கட நகர் அசோசியேஷன் சார்பில் வார்டு தலைவர் சரவணனிடம் புகார் தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக அவர் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டு ஆட்கள் வரவழைக்கப்பட்டு இன்று வெங்கட நகர் முழுவதும் எல்ட்ரைன் மற்றும் யூட்ரைன் சுத்தம் செய்யப்பட்டது. புகார் தெரிவித்த மறுநாளே நடவடிக்கை எடுத்ததற்காக வெங்கட நகர் அசோசியேஷன் சார்பில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு மக்கள் நன்றி தெரிவித்தனர். லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிகள் இலவச சட்ட உதவி முகாம் நடைபெற்றது. புதுவை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள ரெயின்போ நகர் 4வது தெருவில் இலவச சட்ட உதவி முகாம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், மாநில பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன், வழக்கறிஞர் தலைவர் வழக்கறிஞர் ராஜபிரகாஷ் ஆகியோர் தலைமையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் செயலாளர் ரவி ராஜாராம், அனிதா, தொகுதியின் தலைவர் கோகுலக்கண்ணன், வார்டு தலைவர் NR சுரேஷ், மூத்த ஆலோசகர் ஜெய்சங்கர் ஆகியோர் முன்னிலையிலும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முதியோர், பெண்கள் மற்றும் பொதுமக்கள் பல பகுதிகளிலிருந்து கலந்து கொண்டு சட்டம் சார்ந்த ஆலோசனை பெற்றனர். இந்த நிகழ்ச்சிகள் LJK வழக்கறிஞர் அணி கோவிந்தராஜ், திருநாவுக்கரசு, இந்திரஜித், சுப்பிரமணியன், விஜயலட்சுமி, பிரமீளா, உதயசூர்யா ஆகியோர் கலந்து கொண்டு மக்களுக்கு ஆலோசனை வழங்கினர். சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி புதுச்சேரி கடற்கரை சாலையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி 24 வயது சுற்றுச்சூழல் ஆர்வலர் அயன் பானர்ஜி மேற்கொண்டு வரும் 7000 கிலோமீட்டர் கருணா பாத யாத்திரையின் ஒரு பகுதியாக புதுச்சேரி கடற்கரை சாலையில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பிரைம் கல்வி மற்றும் சமூக அறக்கட்டளை, இந்தியா வாலண்டியர் கேர், அக்ஷயா சுய உதவி குழுக்கள் கூட்டமைப்பு ஆகியவை இணைந்து நடத்திய இந்த பேரணி மகாத்மா காந்தி சிலை அருகில் தொடங்கி பிரெஞ்சு துணை தூதரகம் வரை நடைபெற்றது. பேரணியில் திரளான பள்ளி மாணவர்கள் கையால் தயாரிக்கப்பட்ட வண்ணமயமான பதாதைகளை ஏந்தி பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்தல், இயற்கை பாதுகாத்தல், குப்பைகளை தரம் பிரித்து அகற்றுதல் உள்ளிட்ட சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு வாசகங்களை எழுப்பினர். பொதுமக்களும் உற்சாகமாக பங்கேற்றனர்.
பாத யாத்திரையின் ஒரு பகுதியாக அயன் பானர்ஜி புதுச்சேரியில் 150 விதைகளை பல்வேறு கல்வி மற்றும் சமூக நல நிறுவனங்களுக்கு வழங்கியதுடன் 3 பள்ளிகள் உட்பட 7 நிறுவனங்களில் மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுடன் கலந்துரையாடி சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியத்தை எடுத்துரைத்தார். மேலும் முழுமையாக சூரிய ஆற்றலில் இயங்கும் இந்தியாவின் முதல் கல்வி நிறுவனமான ஸ்ரீ அரவிந்தர் சர்வதேச கல்வி மையத்தில் 3 விழிப்புணர்வு அமர்வுகள் நடைபெற்றன. குழந்தைகள் மற்றும் பொதுமக்களின் சிறிய முயற்சிகளே பசுமையான எதிர்காலத்தை உருவாக்கும் என்று விழிப்புணர்வை இப்பேரணி வலியுறுத்தியது. புதுச்சேரி மிஷன் வீதி பகுதியில் புகழ்பெற்ற அரேபியா மந்தி உணவகத்தின் 7வது கிளை இன்று திறக்கப்பட்டது. திறப்பு விழாவை முன்னிட்டு அப்பகுதியில் மந்தி பிரியாணியின் சுவையை ரசிக்க திரளான பொதுமக்கள், நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆர்வமோடு மந்தி விருந்தை அருந்தினர். திறப்பு விழா குறித்து உணவக ஊழியர்கள் தெரிவிக்கையில், குறைந்த விலையில் தரமான உணவை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதே எங்கள் முழுமையான நோக்கம் என்றும், பொதுவாக பிரியாணி என்றாலே தனித்தனியாக உண்பதை விட ஒரே குழுவாகவோ அல்லது குடும்பமாகவோ அமர்ந்து உண்ணும் கலாச்சாரம் தற்போது அதிகரித்து வருகிறது. மந்தி என்பது வெறும் உணவு மட்டுமல்ல, அது மக்களை ஒன்றிணைக்கும் ஒரு கலாச்சாரம். நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் இணைந்து அமர்ந்து சாப்பிடும் போது அந்த உணவின் சுவையும் மகிழ்ச்சியும் இரட்டிப்பாகிறது. இதனால்தான் அரேபியன் மந்தி மக்கள் மத்தியில் இவ்வளவு வரவேற்பை பெற்றுள்ளது என்று நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். மிஷன் வீதியில் அமைந்துள்ள இந்த புதிய கிளையில் தரமான மசாலா பொருட்கள் மற்றும் தனித்துவமான அரேபியா மசாலா சமையல் முறைகளை கைக்கொண்டு மந்தி தயார் செய்யப்படுவதால் முதல் நாளிலேயே உணவு பிரியர்கள் மத்தியில் அமோக வரவேற்பு கிடைத்துள்ளது. புதுச்சேரி நகரில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் வெயிலில் பணியாற்றும் காய்கறி விற்பனையாளர்களுக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் சார்பில் அகலமான குடைகள் வழங்கப்பட்டன. கிளப்பின் தலைவர் ரொட்டேரியன் உதயசங்கர் தலைமையில் உறுப்பினர்கள் பரிமளம், செந்தாமரை கண்ணன், தேவராஜ், சாத்திக், லோகநாதன் மற்றும் முருகேஷ் ஆகியோர் பாரதி வீதி மற்றும் குயவர்பாளையம் பகுதிகள் காய்கறி விற்பனை செய்து வரும் பெண்களுக்கு குடைகளை வழங்கினர். இந்த குடைகள் வெயிலின் தாக்கத்தை ஓரளவு குறைத்து விற்பனையாளர்களின் உடல்நலத்தை பாதுகாப்பதோடு அவர்களின் வாழ்வாதாரத்திற்கும் உதவியாக இருக்கும் என்ற நம்பிக்கையை கிளப்பின் திட்டத் தலைவர் ரவிச்சந்திரன் தெரிவித்தார். செண்பக கார்ஸ் மாருதி சுசுகி மெகா ஆடி திருவிழாவை அமைச்சர் VP சிவக்கொழுந்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி செண்பக கார்ஸ் மாருதி சுசுகி நிறுவனத்தின் மெகா ஆடி திருவிழா தட்டாஞ்சாவடி பகுதியில் உள்ள பாப்ஸ்கோ மைதானத்தில் இன்று கோலாகலமாக தொடங்கியது. விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அமைச்சர் சிவக்கொழுந்து ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திருவிழாவை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து முதல் கார் முன்பதிவு செய்த வாடிக்கையாளர்களுக்கு புதிய காரின் சாவியை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். திருவிழாவில் அரேனா மாடல் கார்களை முன்பதிவு செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு அதிகபட்சமாக ரூபாய் 1.39 லட்சம் வரை சிறப்பு சலுகைகளும், நெக்ஸா மாடல்களுக்கு ரூபாய் 2.20 லட்சம் வரை சலுகைகளும் வழங்கப்படுகின்றன. மேலும் ட்ரூ வேல்யூ பிரிவில் ரூபாய் 65,000 ஆரம்ப விலையில் பழைய கார்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. திருவிழாவில் முன்பதிவு செய்யும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் ரூபாய் 5,000 மதிப்புள்ள கார் ஆக்சசரிஸ் இலவசமாக வழங்கப்படுகிறது. ரூபாய் 4.50 லட்சம் முதல் ரூபாய் 30 லட்சம் வரையிலான அனைத்து மாருதி சுசுகி மாடல் கார்களும் ஒரே இடத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. பழைய கார்களுக்கு உடனடி மதிப்பீடு மற்றும் சிறந்த எக்ஸ்சேஞ்ச் விலையும் வழங்கப்படுகிறது. இந்த மெகா ஆடி திருவிழா வருகின்ற 17, 18 மற்றும் 19ஆம் தேதிகளில் பாப்ஸ்கோ மைதானத்தில் நடைபெறுகிறது. அரசூர் ஸ்ரீ புத்துமாரியம்மன் ஆலய 21ஆம் ஆண்டு பார்சாகை வார்த்தல் விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூனுக்குட்பட்ட அரசூர் கிராமத்தில் எழுந்தருளிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ புத்துமாரியம்மன் ஆலயத்தில் 21ஆம் ஆண்டு பார்சாகை வார்த்தல் திருவிழா பக்தி பரவசத்துடன் வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவையொட்டி கடந்த திங்கட்கிழமை பந்தல்கால் நடுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வியாழக்கிழமை விக்னேஸ்வரா பூஜை, கணபதி ஹோமம் மற்றும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக இன்று காலை குளக்கரைக்கு சென்று கரக அலங்காரம் செய்யப்பட்டு கரகம் வீதி உலா வந்து ஆலயத்தை வந்தடைந்தது. பின்னர் ஆலயத்திற்கு வந்திருந்த பக்தர்கள் தாங்கள் நேர்த்தி கடனாக கொண்டு வந்த கூழ் மற்றும் கஞ்சியை அம்மனுக்கு படையிலிட்டு தங்களது வேண்டுதல்கள் நிறைவேற்றியதற்காக வழிபாடு செய்தனர். அதனைத் தொடர்ந்து பார்சாகை வார்த்த நிகழ்ச்சி நடைபெற்றது.
இதில் அரசூர் குளத்துமேடு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து அருளாசி பெற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் விழாக்குழு தலைவர், செயலாளர், பொருளாளர், விழாக்குழு உறுப்பினர்கள் மற்றும் அரசூர் குளத்துமேடு கிராம மக்கள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர்.